Guys, போன தடவை என்னாச்சு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். போன தடவை 4548 ரூபாய்க்கு சாக்லேட்ஸ் வாங்கினேன். இந்த தடவை அமௌண்ட் என்ன அப்படின்னா வந்து 5290. இந்த தடவை வந்து ரொம்ப சீக்ரெட்டாக கரெக்டாக பர்ஃபெக்டாக நம்ம முடிக்கணும். 1 week later. Hi guys, ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து 4548க்கு நான் சாக்லேட்ஸ் வாங்கினேன். இந்த வீடியோவில் வந்து 5290. ஆனால் இந்த தடவை என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்ல என்ன ரீசன் அப்படின்னா வந்து லாஸ்ட் டைம் அதை வந்து கரெக்டாக யூஸ் பண்ண முடியல. இந்த தடவை நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து இது எல்லாத்தையும் அன்பாக்ஸ் பண்ணி காமிச்சிட்டு கரெக்டாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதில் இருக்க ஒவ்வொரு இதையும் அன்பாக்ஸ் பண்ணலாம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே ஒவ்வொரு ஹாய் கைஸ். ஸோ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நாங்கள் வந்துட்டு நைஃப்ன்றது எல்லா சாக்லேட்டையும் ஆட்டே போட்டோம். அதனால் அவன் ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பான். அவன் கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருப்பான். அதனால வந்து சரி அவனுக்காக வந்து லோக்கல் மார்க்கெட்டில் இங்கே லோக்கலில் என்னென்ன மார்க்கெட் இருக்கோ அங்கெல்லாம் போய் சாக்லேட் வாங்கி அவனுக்குன்னு வேலண்டைனுக்காக ஸ்பெஷல் பண்ணலாம். ஸோ சர்ப்ரைஸை தான் பண்ணுறோம். அவன் ரியாக்ட் பண்ணுவான், கண்டிப்பாக ரியாக்ட் பண்ணுவான். ஏன்னா அப்படி மனக்கசத்தை அவனுக்கு கொடுத்துப்போம். ஓகே, அதனால சாக்லேட் வாங்கலாம். சரி வாங்கலாம். சரி வாங்கலாம். வேலண்டைனுக்காக இவ்வளோ சாக்லேட் தான் கிடைச்சிருக்கு. வேறு எதுவும் ஸ்பெஷல் எடிஷன் எதுவும் இங்கே வரல லோக்கல் ஸ்டோரில். நம்ம போகலாம். ஹாய் கைஸ், இவர் தான் நம்மளோட கேமராமேன். இவர் தான். ஸோ இந்த நடக்க போகிற சர்ப்ரைஸை அவன் தான் கேமராவில் கேப்சர் பண்ண போகிறான். நம்ம அவனை போய் சர்ப்ரைஸ் பண்ணுறோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் அவனோட சாக்லேட்ஸ் நம்ம எடுத்து பார்த்ததுனால அவன் ரொம்ப அப்செட்டாக இருந்தான். ஆமாம். ஸோ சேடாக இருப்பான் அப்படின்றதால நம்ம இந்த வாட்டி அவனுக்காக சாக்லேட்ஸ் வாங்கியிருக்கோம். ஸோ நிறைய சாக்லேட் வாங்கி நிறைய ஹாட் பண்ணலாம். ஓகே, ஸோ இதை போய் அவனை வந்து சர்ப்ரைஸ் பண்ணலாம். கேமரா பண்ணுவாங்க. ரெக்கார்டிங் ஆரம்பிச்சிருச்சா? ஓகே. என்ன லைட்ல என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க? ஓகே. என்ன லைட்ல சோம்பேறி இருக்கீங்க இவ்வளவுக்கு. என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க? புரியலையே. என்ன நடக்குதுங்க? இது ஒன்றும் இல்லை, நம்ம வந்து யூடியூப் ஃபர்ஸ்ட் வீடியோ பண்ணோம்ல, அதில் ரெண்டாவது வீடியோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது இதெல்லாம் வாங்கினேன். சொல்லல, ஒண்ணுமே எனக்கு தெரியாது. ஆன்லைனில் வந்து நம்ம ஆர்டர் பண்ணோம். இல்ல ஆக்சுவலா நான் ஒண்ணு சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு சொல்லி சாக்லேட் வாங்கி வந்திருக்கோம். இன்னும் ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிட்டா. இல்ல இருக்குது. நீ என்னடான்னா இவ்ளோ சாக்லேட் வாங்கி வச்சிருக்க? எவ்வளவு கவலை சார்? புரியல சத்தியமா. என்னன்னா நீ அப்செட்டா இருப்ப அப்படி சொல்லிட்டு இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. கெட்டி போட்டாச்சு. இந்த வாட்டி உனக்கு சாக்லேட் கிடைக்கும். ஒரு சாக்லேட் கூட உனக்கு கிடைக்காது. கண்ணா லட்டு திங்க ஆசையா. ஓ சாக்லேட் வச்சு நம்ம வீடியோ எடுக்கலாம். ஓகே, ஏன்னா மிந்திக்கு நிறையவே சாக்லேட் இருக்கு. ஸோ ஃப்ரேம் மாத்தலாம். ஃப்ரேம் மாத்தியாச்சு. அண்ணா அப்போ காஸ்டியூமர் ஃப்ரேம் மாத்தலாம். சரியா? ஓகே கைஸ், நம்ம இப்போ மொத்தம் எவ்வளோ சாக்லேட் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த மொத்த சாக்லேட் நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். வயசு இப்படி பிரிச்சு நீ அந்த பாதி அன்பாக்ஸ் பண்ணு, நான் இவ்வளோ அன்பாக்ஸ் பண்ணேன். ஓகே ஓகே, நம்ம அன்பாக்சிங்கில் போகலாம். ஹாய் கைஸ், ஸோ இந்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெர்ஷீஸ் எக்ஸாட்டிக் டார்க் லவ் எடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதுக்குள்ள 2 பேக் இருக்கு. பொமக்ரனேட் ஃப்ளேவர்ட் சாக்கோ சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ ரெண்டுமே ஒரே ஃப்ளேவர் தான். இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா ஏதோ ஒரு ஹார்ட் மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேக் பின்னாடி இதோட இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ரெண்டையும் கட் பண்ணிவிட்டு ரெண்டையும் சேர்த்து ஹார்ட்டாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. நல்லா இருக்கு. ஸோ ரெட் கலர் ஹார்ட்டுக்குள்ள ஒரு கோல்டன் கலர் ஹார்ட், சிம்பிளாக நீட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. யூ ஒன் மை ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு இந்த இன்ஃபர்மேஷன். எல்லாமே சின்ன சின்ன ரவுண்டாக 30 யூனிட்ஸ் இருக்குது. ஒரு சாக்கோ கோட்டிங் இருக்குது. உள்ள ஒரு ஜெல்லி மாதிரி ஒரு இது இருக்குது.
ஒரு விஷயத்தை இதில் பார்க்க மறந்துருப்பேன்னு நினைக்கிறேன். நான் மறந்துட்டேன், ஆக்சுவலாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். யூ அண்ட் மீ அப்படின்னு சொல்லிட்டு என் மேஜிக்கல் ஜேர்னி அப்படின்னு ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வேலண்டைன் எனக்கு கொடுத்தனா கண்டிப்பாக இம்ப்ரெஸ் ஆன அந்த லைனை பார்த்தா. நெக்ஸ்ட் வந்து கேட்பரி எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ப்ராடக்ட் தான். கேட்பரியில் போர்ன்விலே எடுக்கலாம் சரியா, போர்ன்விலே சரியா ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியல. ஓகே, இது வந்து வெயிட் பார்த்தீங்கன்னா 80 கிராம். ஓ மை காட், சாக்லேட் மேலேயே கேட்பரி போர்ன்விலே அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. நட்ஸ் தான் தெரியுது, ஆனால் ஃப்ரூட்ஸ் ஓகே ஃப்ரூட் கண்டுபிடிச்சிருக்கேன். இன்னொரு ஃப்ரூட் இருக்கு, கிரான்பெரி. ஃபெபல் சாஃப்ட் சென்டர்ஸ் இது என்னன்னா ஆல்மண்ட் மூஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இதில் எங்கேயுமே வேலண்டைன் அப்படின்ற மென்ஷன் எங்கேயுமே இல்லை. பட் இருந்தால் ஸோ எல்லா இதுக்குமே ஃபெபல் அப்படின்னு சொல்லிட்டு இம்ப்ரிண்ட் ஆகிருக்கு. நல்ல ஹார்டான கண்டிஷனில் தான் இருக்குது. ஆல்மண்ட் உள்ள இருக்குது. அதாவது க்ரஷ்டு ஆல்மண்ட்ஸு சின்ன சின்ன பீஸாக க்ரஷ் பண்ணி தான் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம நெஸ்ட்லேயில் கிட்கேட் டெசர்ட் டிலைட் அப்படின்னு சொல்லிட்டு 3 ப்ராடக்ட் இருக்குது. லிஸ்ட்டில் வந்து 150 கிராம் டோட்டலாக 1 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனால் 3 பேக் இருக்குது. மேபி தப்பான ப்ராடக்ட்லாம் வந்துக்கலாம். புடிங் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை ஓப்பன் பண்ண போகிறேன். டெம்டிங் ட்ரஃபிள்ஸ் இருக்குது. ஸோ ரெண்டுமே சேம் பேக் தான். இப்போ ஒரு ஃபிங்கர் தனியாக எடுத்துக்கலாம். எல்லாமே வேஃபர்ஸ் தான் இல்லஸ்ட்ரேஷனில் கிட்கேட் அந்த ட்ரஃபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் எழுதியிருக்காங்க. ஆனால் எழுதிருக்கு கூட ஒன்றுமே தெரியல. ஸோ மேபி மெல்ட் ஆகிருக்கலாம். ஸ்னிக்கர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய பேக்காக வச்சுருக்காங்க. எந்த சைடுமே வேலண்டைன் எடிஷனுக்கான பேர் எங்கேயுமே இல்லை. உள்ள 4 சாக்லேட் இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பேக்குக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னும் 4 குட்டி பேக் இருக்குது. ஆல்மண்ட்ஸ், பட்டர் ஸ்காட்ச், கேஷ்யூ. இது வந்து சாதா ஸ்னிக்கர். ஃபஸ்ட்டு பட்டர் ஸ்காட்ச் ஓப்பன் பண்ணலாம். மூணு ஸ்னிக்கர்ஸ் இருக்குது. இது ஒரு 40 கிராம் பேக். பட்டர் ஸ்காட்ச் ஃப்ளேவர் தான் போட்டிருக்கு. அதனால் ஃப்ளேவரில் தான் பட்டர் ஸ்காட்ச் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் சாப்பிட்டு பார்க்குறேன். ஆமாம், பட்டர் ஸ்காட்ச் ஃப்ளேவர் டேஸ்ட் தெரியுது இல்லையா. 3 பேக் இருக்கு. ஸோ ஆல்மண்ட் எல்லாமே க்ரஷ் பண்ணி போட்டிருக்காங்க. கேஷ்யூ ஓப்பன் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் 3 பேக் இருக்குது. கேஷ்யூ நட்ஸோட பீசஸ் தான் இருக்குது. ஸோ ஸ்னிக்கர்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டுருக்கு. எந்த ஃப்ளேவரும் மென்ஷன் பண்ணலாம். ஸோ இது வந்து நார்மல் ஸ்னிக்கர்ஸ் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இதுக்குள்ள கடலை இருக்குது. ஸோ நார்மல் ஸ்னிக்கர்ஸ் தான் இது. என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா எனக்கு தெரியல. சீரியஸாக எனக்கு தெரியல என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு. எல்லா சாக்லேட்ஸும் கிஃப்டிங் செக்ஷனில் அப்லோட் பண்ணியிருப்பாங்க. crunchytug.com, crunchytugtamil.com ரெண்டுலையும் இருக்கும். நீங்கள் போய் கண்டிப்பாக போய் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து ரொம்ப முக்கியமாக ஓப்பன் சீக்ரெட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஆனால் அந்த பசங்க எப்படி பண்ணிட்டாங்க, என்ன பண்ணான்னு எனக்கு தெரியல சீரியஸாக. ரீடிங் பேக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, ஓகே ஓப்பன் பண்ணுறேன். ரெண்டுமே ஹோல் இல்லைன்னா பேக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஏன்னா ஃப்ரெண்ட் சொல்லி நம்ம நேம் இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். ஸோ இந்த ஹார்ட் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது, அட்ராக்டிவாக தான் இருக்குது. எழுதியிருக்காங்கன்னா ஃபார் சம் ஒன் ட்ரூலி ஸ்பெஷல் அப்படின்னு எழுதியிருக்காங்க.
முன்னாடி வந்து ஹெஷேஸ் இது கொடுத்துருக்காங்க, பின்னாடி வந்து என்னன்னா ஆல்மண்ட் தெரியுது நம்மளுக்கு நல்லா. அதில் காமிக்கிற ஒரு ஆல்மண்டை தனியாக எடுத்து காமிக்கிறேன். கிட்கேட் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர். கிட்கேட்டில் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஸோ இது வந்து ஒரு வேலண்டைன் எடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் நல்லாவே தெரியுது ஸ்மெல்லு. உள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் க்ரீம் ஏதாவது இருக்கும், இல்லை பிங்க் கலரில் இருக்குன்னு நினச்சேன். ஆனால் ப்ரௌன் கலரில் தான் இருக்குது. ஓப்பன் சீக்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிருக்கு. இதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா லிஸ்ட்டில் சாக்லேட் குக்கீஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு வித் நட்ஸ். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் சீக்ரெட்டோட C-ஓட்ட வந்து ஒரு க்ரீட்டிங் லெட்டர் மாதிரி இருக்கு. மொத்தம் 3 ஃப்ளேவர் இருக்குது. அதில் எல்லாமே 2 இருக்குது. பேக்கேஜிங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதில் பீனட் பட்டர் குக்கீஸு, கேஷ்யூ குக்கீஸு, சாக்கோ ஆல்மண்ட் குக்கீஸ். இதில் ஏதாவது எழுதி கொடுக்குற மாதிரி இருக்குது. இதில் இந்த பேக் ஓப்பன் பண்ணுறதுக்கான இன்ஃபர்மேஷன் பஞ்சு மாதிரி தான் இருக்குது. இது ரைஸ் பால்ஸ் மாதிரி இருக்குது. பார்த்தீங்க அப்படின்னா இமேஜில் கொடுத்தது மாதிரி எதுவும் இருக்குது. என்ன கதை?